பேக்கரி ஸ்டைல் பிஸா ஈஸியாக வீட்டிலேயே நம்ம செஞ்சிடலாம். நான் அன்றைக்கி மைதாவில் தான் செஞ்சேன். நீங்கள் கோதுமையாக வேணும்னாலும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். 1½ கப் அளவு மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, 3/4 டீஸ்பூன் ஒயிட் சுகர் சேர்க்கணும். என்கிட்ட இல்லை அன்றைக்கி. 1½ டீஸ்பூன் ட்ரை ஈஸ்ட்டு, 1 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில், கூடவே 1 டீஸ்பூன் ஆரிகானோ சீசனிங். 1½ கப் மாவுக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்து மாவை லூஸாக பிசைஞ்சு 3 ஹவர்ஸ் டோவை ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. இப்போ பீட்சா சாஸ் செய்கிறதுக்கு 2 பெரிய சைஸ் தக்காளி, 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளியை விட வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். 5 பல் போல் பூண்டு எல்லாத்தையும் பீசஸாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு, நான் ஒரே ஒரு காஷ்மீரி மிளகாயை சுடுதண்ணியில் ஊற வச்சுருந்தேன். நீங்கள் 2, 3 கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சாலே அரைஞ்சிரும். எல்லாமே நல்லா அரைப்பட்ட உடனே ஒரு பேனில் கொஞ்சம் போல் ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு, நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் கூட 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு, அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் போல் சால்ட்டு, 1/4 டீஸ்பூன் போல் சுகர், கொஞ்சம் போல் ஆரிகானோ சீசனிங் மறந்துடாதீங்க, மஸ்ட்டு. எல்லாத்தையும் சேர்த்து மூடி போட்டு சிம்மில் தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகுற வரைக்கும் வச்சு மூடி வச்சுருங்க. சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது மாவும் தயாராகிடுச்சு. இப்போ மாவில் இன்னும் கொஞ்சம் மைதா சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நான் 2ஆக பிரிச்சிருக்கேன். ஒன்று நான் ஹெவி பாட்டம் பேன்லேயும், இன்னொன்று நான் அலுமினியம் பேன்லேயும் வச்சு பண்ணேன். இப்போ ஹெவி பாட்டம் பேனில் கொஞ்சம் போல் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிட்டு நல்ல மாவை ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுட்டு ஃபோர்க்கு வச்சு நல்லா ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ மேலே சாஸ் தடவிட்டு நம்மளுக்கு தேவையான டாப்பிங்ஸ், நான் அன்றைக்கி பன்னீர் தான் இருந்துச்சு, அது போட்டுக்கிட்டேன். சீஸ் எவ்வளோ வேணுமோ, மொசரலா சீஸ் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம பேனை மூடி போட்டுட்டு ஒரு தோசைக்கல் மேலே இந்த பேனை வச்சு மூடிட்டு சிம்மில் 12 மினிட்ஸ் கரெக்டாக வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா பீஸா தயாராகிடும். அலுமினியம்லேயும் இதே மாதிரி தான் பண்ணணும். ஆயில் தடவி பீட்சாவை ரெடி பண்ணி வச்சு அலுமினியம் இதை தோசைக்கல்லுக்கு மேலே வச்சு மூடி வச்சு 12 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணணும்.